Hello and once again welcome back to the Game of Thrones brought to you by Big Basket. இன்னைக்கு டீம்ஸ் நான் எத்தனையோ தடவை போன எபிசோட்ல என்ன கிண்டல் பண்ண ரிப்பீடாக பவர் ஹவுஸ் அப்படின்னு இன்னைக்கு நிஜமாவே ரெண்டு பவர் ஹவுஸ் ஆஃப் டீம்ஸ் பத்தி பேச தான் வந்திருக்கோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஜாயின் பை வித்யுத் ராமகிருஷ்ணன் கூப்பிட்ட உடனே 10 நிமிஷத்துல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வீடு பக்கம் தான் உங்களுக்கு பக்கம் பெண் ஏர்ல மேபி ஒரு ஆர்டர் பண்ணலாம் 8 மினிட்ஸ்ல வந்துடும் மேம். உடனே ஆர்டர் பண்ணீங்க டக்குன்னு வந்துடும். எழுத மாட்டேங்குதா? ஏர்ல சரியா ஏர்ல எனக்கு பென் ஆர்டர் பண்ணேன். பென் பிக் பாஸ்கெட்ல கரெக்டா சொல்லுங்க. RR மற்றும் RCB அந்த ரெண்டு டீமை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. RCBல ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் எடுத்தோம்னா கரெக்டா RRR வருது. உங்களோட early thoughts on both the teams. ஆர்சிபி ஆஸ் யூஷுவல் தாங்க. ஆல்வேஸ் கடப்பார பேட்டிங் வச்சுப்பாங்க. போலிங் எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பூவி வந்திருக்காரு கண்டிப்பா பி அ ஹேண்ட்ஃபுல் பிரில்லியன்ட் T20 bowler. பட் பேட்டிங் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. ஐ திங்க் அஃப்கோர்ஸ் விராட் கோலி பத்திதர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஃபில் சால்ட் அங்க போயிட்டாரு. படிக்கல் நல்லா ஐ திங்க் சின்னசாமியில அப்ரைட்டா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் செட் ஆயிருக்கு அவங்களுக்கு. போலிங் திரும்பி கொஞ்சம் ஸ்பின்னர் பார்த்து குணால் பாண்டியா மட்டும் தான் ஆர்சிபினா ஸ்பீடாக நம்ம கேட்கணும். சோ நம்ம ஒன்னு பண்ணிடலாம். இல்ல குட் பேட் அக்லில செக்மெண்ட்ல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க ஆபீஸ பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தி ஆபீஸ். ரெண்டு டீமோட சப்போர்ட் ஸ்டாஃபிங் கவனிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் RR10 ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் ராகுல் டிராவிட் மற்றும் விக்ரம் ராத்தோர். ரொம்ப நல்ல மனுஷங்க. ஜுபின் பரூச்சா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஜே கிளஷ் மெக்ரம் CEO. அப்புறம் ஷேன் பாண்ட் போலிங் கோச். ராஜாமணி இந்த வருஷம் இல்ல. ராஜாமணி RRஓட இல்ல. இல்லாட்டி ராஜாமணி பெரிய நம்ம நுழைச்சிருக்கலாம். அப்புறமா RCBல யார் இருக்காங்க? RCBல வந்து ரொம்ப முக்கியம் ஆண்டி ஃபிளவர். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க? இல்ல ஆண்டி ஃபிளவர் ஃப்ரெண்ட் தான் பேட்டிங் கோச். தினேஷ் கார்த்திக். ஆமா தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச். அப்புறம் இன்னொருத்தர் அவரும் உங்க ஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு போலிங் போட்டுருக்காரு. ஆஸ்பின் போடுறாரு. அவர் ரொம்ப வருஷமா அங்க இருக்காரு. ஆமா ஃபீல்டிங் கோச் பாசு சங்கர். நீங்க அவரையும் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. நீங்க இல்ல ராஜாமணி பாஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. ஆனா ஆள் இப்படிதான் இருக்கு. ஏங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்களுக்கு என்னங்க நல்ல எடுப்பா ஒரு இல்ல இப்போ நல்லா இருக்கேன். அப்போ கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல கம்பீரமா தான் இருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ரொம்ப ஒரு முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸ் பத்தி சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது. தினேஷ் கார்த்திக் எல்லாம் சொல்றாங்க. மாலோலன் RCB ஃபேன்ஸ் எல்லாம் மாலோலன் ரங்கராஜன் நல்லாவே தெரியும். அது தவிர ஓம்கார் சால்வி போலிங் கோச். அவர் பாரதி அருண் கீழே மென்டார்ஷிப் அவருக்கு பரத்ன்னு சொன்னாதான் பிடிக்கும். பாரதி அருண் கீழே அவர் மென்டார்ஷிப் பண்ணியிருக்காரு. ஃப்ரெடி வைல்ட் அனலிட்டிக்ஸ் டீம் அனாலிசிஸ் அதை பத்தியே நான் ஒரு தனியா ஒரு எழுத்து உரைக்கல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். பட் ஃப்ரெடி வைல்ட் அவர் இருக்காரு. ஃப்ரெடி வைல்ட் இஸ் ஃப்ரம் த கிரிக் விஸ்ங்கிற கம்பெனில இருந்து அவர் தான் அவங்க அனலிஸ்ட். ஸோ இதுதான் அவங்கள பொறுத்தன ஆஃபீஸ். RRல இனி உங்களுக்கு ராகுல் டிராவிடோட இன்டராக்ஷன்ஸ். ஜுபின் பரூச்சா பத்தி தெரியும். எஸ்ங்க ராகுல் டிராவிட் வந்து அப்கோர்ஸ் ஆடி இருக்கேன் அகேன்ஸ்ட் அண்ட் ஃபார் இந்தியா சிமெண்ட்ஸ் அவர் கேப்டன்சில ஆடி இருக்கேன். நீங்க சொன்ன பிரமாதமான மனுஷங்க. லவ்லி பர்சன் அண்ட் யங்ஸ்டருக்கு ஐடியல் பர்சனுங்க. நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி வயசான கட்டைக்கே ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இல்ல டீம்ல. நான் சின்ன வயசுல வச்சா அவரோட ஆடினேங்க. இந்த வயசுல ஆடல. நான் ஆடுதான் சொல்ல முடியும். நான் சின்னப்பா நினைச்சா செம்மையா என்கரேஜ் பண்ணாருங்க. இன்ஃபேக்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் டேஸ்ல ஏர்லி டேஸ் நிறைய போலிங் போட்டிருக்கேன் அவருக்கு. நிறைய கத்திருக்கேன் அவர்கிட்ட. அண்ட் அன்பிலீவபிள் கை ஜெம். ஆமா அது சங்ககரா வேற இருக்காரு. 2 ஜெம். சங்கர் யூனோ டைரக்டர் நினைக்கிறேன். ஆமா டைரக்டர் சங்ககரா. ஆமா சோ கிரேட். ஐ திங்க் ஒரு யங்ஸ்டருக்கு பியூட்டிஃபுல் டீம் டு பிளே ஃபாருங்க. இதோட என்ன வேணும் ஒரு லேர்னிங்னா நீங்க சொன்ன மாதிரி ராகுல் டிராவிட் சங்ககரா விக்ரம் மொத்தம் வெரி ரெப்யூட்டட் பேட்டிங் கோச். அண்ட் திஷாந்த் யாக்னிக் அவரும் ரொம்ப வருஷமா இருக்காரு. ஸோ எஸ் அண்ட் அ குட் டீம் டு பிளே ஃபார் அஸ் யங்ஸ்டருங்க. நீங்க ஆடி இருக்கீங்க நிறைய. ஸோ ஐ திங்க் தே வில் டூ வெல். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. வெல் நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. அது குட் பேட் அக்லி செக்மெண்ட்ல பார்க்க போறோம் நம்ம. குட் பேட் அக்லி இப்போதைக்கு திருப்பி வாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. குட் பேட் அண்ட் அக்லி. ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போறோம். ரெண்டு டீம் RR வந்து நீங்க ஆபீஸ்ல என்ன சொன்னீங்கன்னா நல்ல டீம் இது பண்ணிருக்காங்க. யங்ஸ்டரா சேர்த்து இன்னைக்கு ஒரு கடப்பார பேட்டிங்ல என்னப்பா தெரியுறாங்க. இந்தியன் பேட்டிங்ல என்ன வரைக்கும் RR RCB ரெண்டு பேரையும் பத்தி சரி RRல இருந்து நீங்க ஆரம்பிங்க. RRஓட டீம் எப்படி இருக்கு? Where do you think they will go? They will definitely be strong contenders. ஏன்னா டாப்ல சான்ஸே இல்லைங்க. Contenders for top 4. Top 4. Samson Jaiswal, one of the most feared opening partnerships. அதை பத்தி டவுட் இல்லை. 2 பேர் செம்ம ஃபார்ம்ல வேற இருக்காங்க. நிதிஷ் ராணா வந்திருக்காரு. ஐ திங்க் சென்சிபிள் குட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஐ திங்க் போக அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஷிம்ரான் ஹெட்மேர் குட் ஃபினிஷர் டு ஹேவ் இன் த டீம். ரியான் பராக்
ஆஃப் லேட் செம்மையா ஆடி இருக்காரு. சோ எஸ் நீங்க த்ரூப் ஜுரல். பாத்தீங்கன்னா த்ரூப் ஜுரல் செம்ம டீமுங்க த்ரூப் ஆக்சுவலி ஜுரல் பாத்தீங்கன்னா. இப்படி இன்னும் மடக்குறீங்க, ஆமா. குவாலிஃபை பண்றீங்களா? 7:30 8:30 10:30 இல்லங்க வர அதுக்கு வர 7:30 ஐ திங்க் ஒரு 7 தரலாம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. தேர் குட் ஸ்குவாட். என்னங்க பஞ்சாபுக்கு 7.5 கொடுத்துட்டு ஆர்ஆருக்கு 7 கொடுக்குறீங்க. சரி ஒரு ஹாஃப் போடலாம். ஹசரங்கா அகைன் ஹசரங்கா இஸ் a good pick. Half போடலாம். இல்லங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தேர் வெரி வெரி குட் சைட். ஃபாஸ்ட் bowling பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, ஃபரூக்கி, சந்தீப், மட்வால் இஸ் ஸ்மார்ட் bowler. நல்ல டீம் இருக்குங்க. சந்தீப் டெஃபினட்டா சர்மா. ஃபயர் பவர் இருக்கா? அங்கதான் மேபி ஒரு ஸ்லைட் கொஸ்டின் மார்க் bowlingல. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பேட்டிங் டாப் கிளாஸ் பேட்டிங் இருக்கு. ஹெட்மயர் வந்து வெரி அண்டர்ரேட்டட் ஃபினிஷர், நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஜுரல் பேரோ கண்டிப்பா அவரும் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் அவரு. ஸோ எஸ் வெரி குட் டீம் அண்ட் வில் பி லெட் வெல் பை சஞ்சு சாம்சன் அண்ட் ஃப்ரம் கோச்சிங் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அண்ட் சங்கக்காரை பத்தி பேசியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5th பிளேஸ் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவரு 7th சொன்னா அதான் இல்ல எனக்கு அவர்கிட்ட போய் கேட்டுலாம். மஹேஷ் தீக்ஷனா விட்டீங்க, மஹேஷ் தீக்ஷனா பத்தி ஹசரங்கா இல்லனா தீக்ஷனா ரெண்டு பேரும் ஆடுவாங்க. எப்படி சொல்றீங்க? ஹெட்மயர், ஹசரங்கா, தீக்ஷனா, ஆர்ச்சர் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, துஷார் தேஷ்பாண்டே வேற அங்க போயிருக்கா. அப்ப பீடா கிட்ட கேட்டுறோம். பீடா என்னப்பா ஆர்ஆர் எல்லிப்பா? சரி, ஆர்ஆரை பத்தி கேக்குறீங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணணுமா? உங்க பழைய டீம் வேற எப்படின்றத முதல்ல பாட்டா படிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் போறேன். ஜெய்ஸ்வால் சாம்சன் நடிக்கலனா கஷ்டம் தானே, மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கிறது உண்மைதானே, விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் நிறைய இல்ல, ஆர்ச்சர் இன்ஜுரி ஆகாம ஆடுவாரா தெரியவில்லை, 8 ராயல்ஸ் டீம் பிரிச்சுக்கோ, 8 ராயல்ஸ் டீம் பிரிச்சுக்கோ, இப்ப எந்த இடத்தில் இருக்க போறாங்க தெரிஞ்சுக்கோ, ராயல்ஸ் பிளே ஆப்ஸ் உனக்கு இல்ல, ராயல்ஸ் ராயல்ஸ் பிளே ஆப்ஸ் உனக்கு இல்ல, ராயல்ஸ். ஏன் இத சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பொட்டன்ஷியல் பிளேயிங் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் is going to start with சஞ்சு சாம்சன். அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. followed by நிதிஷ் ராணா has been on the low in the last 2 or 3 seasons. ரியான் பராக் is very good. அதுக்கப்புறம் துருவ் ஜுரல் has not arrived in T20 cricket. and சிம்ரன் ஹெட்மயர் is destructive but is he consistent தெரியாது. அதுக்கப்புறம் சுபம் தூபே is he a match winner தெரியாது. அதுக்கப்புறம் வனிந்து ஹசரங்கா is a good bowler, 4 ஓவர்ல 42 2 விக்கெட், is going to win a match for you தெரியாது. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கம்ப்ளீட் சீசன் தாங்குவாரா தெரியாது. அதுக்கு பதில பேக்கப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் குவேனா மப்பாக்கா. ஐ ரியலி ரேட் ஃபசலுல்லா ஃபரூக்கி, ஆசையா சொல்ற மாதிரி எக்ஸலன்ட் பவுலரு. அதுக்கப்புறம் குவேனா மப்பாக்காஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஆனா இந்த ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு ஆசி அரைவ்டு தெரியாது. அதுக்கப்புறம் மஹேஷ் தீக்ஷனா என்னதான் போலிங் போட்டாலும் அவருக்கு விக்கெட்டே விழாது ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கரு, ஆனா வந்துட்டு கேன் ஹி கெட் யூ 4 overs 3 for 19 தெரியாது. அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா வெரி ரிலேயபிள், ஸ்லைட்லி ஆன் த ஸ்லோயர் சைடு, பட் நல்லா போட்டிருக்காரு. இப்ப இவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிலைஸ் ஆன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். அவங்க ரெண்டு பேருக்கும் they have a moderate season. this batting lineup is really going to struggle. அதே மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசரங்காக்கு ரன் போயிட்டே இருக்கும். தீக்ஷானா is a very good bowler in power play. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீக்ஷானா also struggles because a one dimensional bowler who relies more on his variations and carom balls and other stuffs. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபிட்னஸ் இஸ் கோயிங் டு பி தி கீ. இஸ் ஹி கோயிங் டு லாஸ்ட் 60 days of IPL rigorous traveling and all these things தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஃபினிஷர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்களா? இல்லை. அதனால unfortunately in my opinion this team will also finish in the last 4 in the table, that is 7 8 9 and 10. the chances of getting into playoffs in my opinion are absolute no. ஓகே, அப்சல்யூட்லி லோ. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட இதை பார்க்கும்போது, நீங்க ஒரு டீமோட ஸ்கவுட் எல்லாம் இருக்கீங்க, இத்தனை தெரியாது இருந்தும் யாராவது போய் டீம் இப்படி எடுப்பாங்களா? இவ்வளவு தெரியாது சொல்றீங்க, இந்த தெரியாதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு தெரியாது ஒத்துக்கிறேன். பட் ஐ திங்க் அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்குங்க, நிறைய சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இல்ல பட் என்னன்னா, இப்ப துஷார் தேஷ்பாண்டே 4 overs 3 for 19 எடுக்க முடியுமா? தெரியாது. 4 overs 3 for 19ங்கிறது இது மாதிரி இந்த லீப் இயர் மாதிரி ஒன்ஸ் இன் 4 years தான் வரும். எல்லாருக்கும் 4 overs 3 for 19 வராது. ஆனா நீங்க துஷார் தேஷ்பாண்டே பேர் எடுத்து வந்தீங்க, அண்டர் டிஃபரெண்ட் கேப்டன் எப்படி ஆட போறான்னு பாக்கணும். ஏன்னா தோனி அண்டர் தோனி சூப்பரா யூஸ் பண்ணாரு. அவர் தோனி லைட் தானே சஞ்சு சாம்சன். ஆமா, லைட் லெஃப்ட் இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், பட் எனக்கு தெரிஞ்சு
தோனி வந்து தோனி லைட் ஆமா சரி தோனில பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணார். சஞ்சு சாம்சன் எப்படி யூஸ் பண்ண போறாருன்னு பார்க்கணும் அவரை. பட் ஐ திங்க் லாட் ஆஃப் வேலிட் பாயிண்ட்ஸ். ஹசரங்கா எஸ் பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு. ஷிம்ரான் ஹெட்மேர் ஹி ஹாஸ் பீன் அண்டர்ரேட்டட் ஃபினிஷர். பட் எந்த அளவுக்கு அடிப்பாரு. டாப் 3 ரொம்ப முக்கியங்க. டாப் 2 நீங்க சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் ஹேஸ் டு ஃபயர். ரியான் பராக் இஸ் a very very important player. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் போலிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்னஸ் பார்க்கணும். நான் நிறைய ஐ பிலீவ் ஸ்ட்ராங் ஐபிஎல்ல பேஸ் பூனா பேனான்னு எனக்கு தெரிஞ்சு இஸ் மோர் ஆஃப் அ பேன் தான். பேஸ் அந்த பால் இங்கங்க போட்டா இந்தியன் பிச்சஸ்ல ஸ்மால் பவுண்டரிஸ் சும்மா ஸ்வைட்னா எட்ஜ் பட்டு கூட பால் 6 போகும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹவு much of an impact will make பார்க்கணும். So I completely agree with him. அவர் 7, 8, 9, 10 சொல்றேன். நான் 5 or 6 வருவாங்கன்னு சொல்றேன். அது ஓகே. அது சம்டைம்ஸ் அந்த வேரியேஷன் இருக்குங்க. அதெல்லாம் எக்ஸாக்டா வராது. பட் லெட்ஸ் பொறுத்து இருந்து பார்ப்போம். யூசுவலா ஒரு ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணாருன்னா 4 ப்ரெடிக்ஷன்ல 2 பேராவது மினிமம் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுவே குட் சக்சஸ் ரேட் தான். 50% குட் சக்சஸ் ரேட். இப்ப நம்ம அடுத்த டீமுக்கு போனோம்னா அங்க போனேன்னா வரவே வராது. கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது வாரம் வர மாதிரி அவார்ட் பேசிட்டே இருப்பான். ஸோ ஆர்சிபி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆர்சிபி ஒரு செம்ம பவர்ஃபுல் டீம் எடுத்தாங்க ஆக்ஷன்ல. நான் ஃபீல் பண்ணேன். யோர் இனிஷியல் தாட்ஸ் ஆன் ஆர்சிபி. என்னோட போன வருஷம் பவர் வந்து கிங்ஸ் கொடுத்தேன். இந்த வருஷம் பவர் ஹவுஸ் வந்து ஆர்சிபி கிட்ட. லிவிங்ஸ்டன், சால்ட், ஜேக்கப் பெத்தல் ஆஃப் கோர்ஸ் இல்ல. ஜேக்கப் பெத்தல் இப்ப ரஜத் பத்திதர் சரியான ஒரு பேட்டிங் இருக்கு. லிவிங்ஸ்டன் அவர் பேர் ஏத்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும். லிவிங்ஸ்டன் டெட்ஸ்டன் மாதிரி இருக்கும். லிவிங்ஸ்டன் மாதிரி ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு போட்டு பொலப்பாரு அந்த கிரவுண்ட. நீங்க நினைச்சு பாருங்க. டிம் டேவிட் இது வரலாம். டிம் டேவிட் வேற இருக்காரு. ஃபில் சால்ட் பவர் பிளேல அவர் வேற மேபி ஆஃப் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. பட் சின்னசாமியில வந்து வச்சு பொலப்பாரு. விராட் கோலி சொல்லவே வேண்டாம். ரஜத் பத்திதர் ஒன் ஆஃப் த கிளியரஸ்ட் ஹிட்டர் ஆஃப் த ஸ்பின் போலிங். நீ ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா படிக்கல் ஃபாஸ்ட் பாலிங் நல்லா ஆடுவாரு. பாரு பேஸ்ட் அப்படியே ஆர்வமா இருக்கு. ஜிதேஷ் சர்மா உங்களுக்கு ஹவுஸ் த ஜோஷ் அந்த ஜோஷ் செம்ம ஜோஷ் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்களுக்கு போலிங்லாம் எப்பவுமே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருக்குது. புவி வந்திருக்காரு. எஸ் தயால் இருக்காரு. ஹேசல்வுட் இல்ல. அவர் வெரி ஸ்மார்ட் போலர். துஷாரா இஸ் a குட் போலர். லுங்கி நிகிடி அவர் இருக்காரு. குணால் பாண்டியா ஸ்மார்ட் போலர். ஸ்வப்னில் சிங் இருக்காரு. சோ அங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரியும் மேபி சுரேஷ் சர்மா, மோஹித் ரத்தில நிறைய அனுபவம் ஆடுவாரு. பட் அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல அவங்களுக்கு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி அங்கதான் கொஞ்சம் ஸ்பின்னர் வந்து ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். திரும்பி பழைய கதைக்கு போறேன். எப்படிதான் சஹேல விட்டாங்க தெரியல. அந்த மாதிரி போலர் எப்படி விட்டாங்க. இந்த மேட்ச் வின்னர் அவரை விட்டாங்க. அதுக்கப்புறம் they not got a good spinner and that's what I think they are lacking. இந்த வருஷமா பாத்தீங்கன்னா ஃபயர் நீ எவ்வளவு பெரிய பேட்டிங் நினைப்ப. அப்ப கூட பாத்தீங்கன்னா கிறிஸ் கேல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் இந்த பிளேயர் அந்த பிளேயர் இருப்பாங்க. பட் they never used to win because என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் win matches, bowlers win championship. I think that's where they are lacking. So எவ்வளவு பெரிய பேட்டிங் இருந்தா கூட bowlers எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜோசி என்ன சொல்லுதுன்னா I think இவங்க 5 RCB 6 RR னு தோணுது எனக்கு. 5 நீங்க அந்த மாதிரி பொசிஷனே பண்றீங்க. நீங்க ஆர்டரே கொடுக்குறீங்க. சரி ஓகே. என்ன கடைசி 2 எபிசோட குவாலிஃபிகேஷன் கம்மியா கொடுத்துருக்கீங்க 2 பேரும். இந்த தடவையும் குவாலிஃபை அப்ப ஆர்சிபினா பீடாக் கிட்ட நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. தொலைவில் எல்லாம் தூரமா இருக்காரு. இருந்தாலும் ஆர்சிபினா நம்ம நெஞ்ச தொடர டிஸ்டன்ஸ்க்கு வந்துருவாரு. பீடாக் ஆர்சிபி உன்னோட தாட்ஸ் என்ன சொல்லுங்கம்மா நீங்க ப்ளீஸ். ஆர்சிபி அப்படின்னாலே ஒரு தனி ஜோஷ் தாங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த டீம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆட்டமா போலிங் போட்டமா ரன்னு கொடுத்தமா ரெக்கார்ட் பார்த்தமா 18 வருஷமா இதேதான் நாங்க தான் பண்ணறோம். மச்சிதான் தோக்கறோம். கப்பு இன்னும் வாங்கல. அம்பாதான் போலிங் போட்டா வம்புதான். வேர்ல்டு ரெக்கார்ட் செட்டு தான். ஆட்டமா போலிங் போட்டமா ரன்னு கொடுத்தமா ரெக்கார்ட் பார்த்தமா அப்படின்ற ஒரு போலிங் யூனிட். இத பார்த்துட்டு அந்த பக்கம் பேட்ஸ்மேன் பாடுறான். ஐயையோ பிடிச்சிருக்கு ஓம் போலிங்கு எனக்கு பிடிச்சிருக்கு. 4 அடிக்க பிடிச்சிருக்கு. அப்புறம் 6 அடிக்க பிடிச்சிருக்கு. ஒவ்வொரும் 20 ரன் கொடுக்கும். உன்னைத்தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐயையோ பிடிச்சிருக்கு ஓம் போலிங்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேட்ஸ்மேன் லைன் கட்டி நிக்கிறான். இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா என்ன பொறுத்த வரைக்கும் Josh Hazlewood might not play a part considering WTC finals which is going to happen in June because he's coming back from an injury and is still doing that rehabilitation அப்படின்றதுனால கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவரை வந்துட்டு அனுப்பாம இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.
அவர் இல்லைங்கிறதுனால இந்த bowling யூனிட் will look even more depleted considering that he is going to miss out. அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜாத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ரசீக் சலாம், யஷ் தயால், and the impact sub is going to be one of Swapnil Singh or சுயாஷ் சர்மா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் சால்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ், ஒரு 14 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுவாரு, 8 மேட்ச் ஃபெயில் ஆவாரு. லாட் ரிலைஸ் ஆன் விராட் கோலி அண்ட் ரஜாத் பட்டிதார் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3. ஜிதேஷ் சர்மாவும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு, கேன் யூ புட் யுவர் மணி ஆன் ஹிம் தெரியாது. லிவிங்ஸ்டனை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, டிம் டேவிட பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. குருணால் பாண்டியா கேன் பேட், கேன் கிரியேட் டென்ட் பேட்டிங் அட் நம்பர் 7 தெரியாது. மொரட்டுக்கால ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் கேப்பபிள், கேன் ஹி கிரியேட் டென்ட் தெரியாது. அவங்களோட போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி லெட் பை தி சீசன்ட் புவனேஸ்வர் குமார். when Bhuvneshwar Kumar last played in Chinnaswamy Stadium where the world record was created by RCB where they conceded 287 to Sunrisers, the most expensive bowler for Sunrisers is none other than Bhuvneshwar Kumar. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யங் ரசீக் தார், Yash Dayal is coming out of age, but it's still going to be difficult for him in Chinnaswamy Stadium. ஸ்பின்னர்ஸ் கிடையாது. குருணால் பாண்டியாவால மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியாது, காலை பிடிச்சு போடுவாரு, ஒரு 4 ஓவர்ல ஒரு 37 ரன் கொடுக்கிறவரு. ஸ்வப்னில் சிங் ரியலி ப்ரூவ்ட் இஸ் ஒர்த் லாஸ்ட் இயர், there is absolutely nothing denying it. அதுக்கப்புறம் இப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் போனா சுயாஷ் சர்மா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஆனா அந்த மாதிரி ஒரு சின்னசாமி ஸ்டேடியம்ல அவரால் ரைஸ் அப் டு தி அக்கேஷன் அந்த இது பண்ண முடியுமா தெரியாது. வெளியில பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் பெருசா எதுவும் ப்ராமிசிங் இல்ல. நுவான் துஷாரா எடுத்திருக்காரு, கேன் ஹி ரியலி ஃபில் இன் த டஃப் சின்னசாமி ஸ்டேடியம் தெரியாது. லுங்கி எங்கிரி எடுத்திருக்காங்க, ஹாஃப் கட்ரஸா போடுவாரு, அங்க வேலைக்கு ஆகுமா தெரியாது. இதனால இத்தனை தெரியாது இருக்கிறதுனால அன்பார்ச்சுனேட்லி they might finish in the top 6, but I really doubt that they will make it to the playoff. In my opinion, it's heartbreaking to say as a RCB fan, they will again miss out in the playoffs. அகைன் மிஸ் அவுட் இந்த பிளே ஆஃப்ஸ். சிவ் ஒத்துக்கிறீங்களா இந்த ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகாதா? ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி. ஆர்சிபிக்கு ஸ்லைட்லி பெட்டர் சான்ஸ் இதெல்லாம் பண்ணா. ஏன்னா லாஸ்ட் இயர் ஐ வாஸ் கமிங் டு தட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டர்ன் ரவுண்ட்ஸ் இன் ஐபிஎல். அது 2010 சிஎஸ்கே எப்படி வந்தாங்களோ ஆர்சிபி கேம் டு த ஐ திங்க் வெரி ஹைலி ரெஸ்பெக்டட் ஆண்டி ஃபிளவர் பியூட்டிஃபுல் டர்ன் ரவுண்ட் பண்ணாங்க. அது வின் பண்ணதுக்கு அது ஐ திங்க் டு கம் டு த டாப் 4 ஐ திங்க் அவர் கேப்டன் இருக்கார்ல பட்டிட்டார் லாஸ்ட் இயர் அவர் செகண்ட் ஹாஃப் வந்து பொலந்தாருங்க ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல. அந்த மாதிரி அதே மாதிரி ஃபார்ம்ல இருந்தா அந்த 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா குஷன் வேணுங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு பிகாஸ் ஆஃப் த போலிங் தே ஹேவ். அது கன்சிஸ்டன்டா பண்ண முடிஞ்சா எஸ் தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு ஸ்னீக் இன் டு த டாப் 4 சொன்னது. பட் ஐ திங்க் அவர் மேல நிறைய இருக்குங்க ரஜத் பட்டிதார் மிடில் ஆர்டர்ல. அவர் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி பிளேயர் நான் பார்த்தே இல்லைங்க. இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அட் வில் 6 அடிக்கிறாரு, அந்த மாதிரி பிளேயர் தேவை. ஹி ஹேஸ் டு I think play a major role for them as a captain and as a batter. ரைட், அது MVP ல இருப்பாரான்னு பாப்போம். 10 minute MVP பிளேயர் யாரு ரெண்டு தரப்புல இருந்தும் brought you by Big Basketனு பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க போறோம். எனக்கு பேனா வேணும். வந்துச்சு அப்பவே வந்துச்சு. அவர் பேசிட்டு இருக்கிற கேப்ல 10 நிமிஷத்துல வரல, அவர் அவ்வளவு நேரம் பேசிட்டாரு. வந்துச்சு அமேசிங். அதான் எங்க வீட்ல 8 மினிட்ஸ் சொன்னா இங்க 8 மினிட்ஸ்ல வந்துட்டானுங்க. சூப்பர் செமையா இருக்கு, புது பெண் நல்லா இருக்கு. சரி, யாரு MVP மார்க் பண்ணி சொல்லுங்க. MVP நான் மார்க் பண்ணிட்டு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணலாம் பாக்குறேன். பட் MVP-னா எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு பி லியாம் லிவிங்ஸ்டனுங்க. ஏன்னா இந்த டீம் நல்லா பண்ணோம்னா அவர் தான் MVP. 10 நிமிஷத்துல இப்போ ஒரு 6 அடிக்க முடியும். அந்த மாதிரி பிளேயர் போலிங் வந்து விக்கெட் அடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் ஹி இஸ் த MVP அக்கார்டிங் டு மீ. ஆர்ஆர் MVP நம்பால் தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சான்ஸ் இல்ல, வேற லெவல். எப்படி சொல்லும்போது லெஃப்ட்ல திரும்பினாரு, அப்படி காஞ்ச பாருங்க. வேற பெரிய ஃபேனுங்க. சரி, ஓகே. அவர் அக்ரி பண்றாரா என்ன ஏதுன்னு கேட்போம். அங்க இருந்து குறுக்கு நம்மள பாத்துட்டே இருக்காரு. யாரு என்ன ஏது அவரோட 10 minute MVP கேம், அதாவது MVP யாரு ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் அப்படின்னு கேட்டுடலாம். சொல்லுங்கம்மா பீடாக், உங்களோட MVP யாரு ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும்? RCB அப்படின்னு பாத்தீங்கன்னா definitely the way he approaches the game explosively right from the beginning, right from ball 1, the kind of start what he has given to every team he has played, it has to be Phil Salt.
அவர் ஒரு 15 பால்ஸ் ஆடினா உங்களுக்கு கேமோட கம்ப்ளெக்ஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். எஸ் he might be a hit and miss player because it takes lot of risks. அவர் 10 to 15 பால்ஸ் அந்த ராலிக்கிங் ஸ்டார்ட் வந்துரும் that they can capitalize. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி ஃபெல் சால்ட். அங்க அதே மாதிரி there is no brainer, not missing out on a player like யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ் ரூட் தான் எடுக்கிறாரு. He's just putting the pressure on the bowler straight away right from ball one அப்படின்றதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ்ல என்னோட MVP பிளேயர் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே, ரெண்டு பேருமே ஆர்ஆர்ல இருந்து MVP யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லிருக்காங்க. வித்யுத் ஆர்சிபில லியம் லிவிங்ஸ்டன், அவர் ஃபில் சால்ட் சொல்லிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் யூசுவல் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. கடைசி 2 எபிசோடா 4 டீமுமே குவாலிஃபை பண்ணல. அதனால சில பேர் குதூகலம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2 டீம் யார் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க? 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 டீம்ல ஜிடியும் மும்பை இந்தியன்ஸ் பண்ணிருக்கீங்க. 4 டீம் பாக்கி இருக்கு. அதுல 2 டீம் குவாலிஃபை பண்ணனும். நான் கன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க ஒன்னு தான் பண்ணிருக்கீங்க, அவர் 2 பண்ணிருக்காரு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. Thank you so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Big Basket.